கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு எங்களுடைய காமாட்சிக்கு திடீர்னு நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு உடம்பெல்லாம் நடுங்கி, கை காலெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி சிவரிங் ஆயிட்டா. நாங்களும் பயந்துட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரங்கிட்டெல்லாம் கேட்டோம். ஒருவேளை ஏதாவது பார்த்து பயந்துருந்தா அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லிட்டு ஒரு செருப்படுத்து அந்த கொம்பிலிருந்து கடைசி வால் நுனி வரைக்கும் 3 தடவை தடவி கீழே நிலத்தில் பட்டு நடிக்க சொன்னாங்க. அதுவும் பண்ணணும். அதுக்கப்புறம் எருக்கலான் செடியுடைய கொழுந்து மேலே இருக்கக்கூடிய கொழுந்து கீரையை பறிச்சுட்டு வந்து அப்படியே சின்ன குச்சி உடைச்சிட்டு வந்து வாயில் கொடுக்க சொன்னாங்க. அதையும் கொடுத்தோம். அப்புறம் அதுக்கு அடுத்து நாங்கள் எமர்ஜென்சி, அதாவது கவர்மெண்ட்டோடைய 1962ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து கால்நடை மருத்துவத்துக்காகவே அவங்க அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியோட இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்கள கேட்டோம். அவங்க உடனடியாக நம்மளுடைய பகுதி நாம் எங்கே வசிக்கிறேன்னு கேட்டு அதனுடைய லொக்கேஷனை கேட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் உடனடியாக நம்மளை தொடர்பு கொண்டாங்க. அப்போ நாம் இதுமாரி சிம்டம்ஸ் என்னென்னா, லேசாக சூடு அடிக்குது, தொண்டையில் ஏதாவது சிக்கிட்டா இருமுறை மாரி, அதாவது கணைக்கிற மாரி, செருமுறை மாரி, அந்தமாரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி உடம்பு கை 4 பக்கம் காலுமே நடுங்குது. காமாட்சிக்கு உடம்பு அப்படியே சிலுக்குது. ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்தது. அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க 2 மாத்திரைகளை சொன்னாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் 2-3 டாக்டர் முதல்ல நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் டாக்டர் கான்டாக்ட் பண்ணிட்டோம். அவங்க சர்க்கரையும் மண்டவளத்தை கொடுக்க சொன்னாங்க. அது எதுக்காகனா, வெயிலுடைய தாக்கத்தினால பாஸ்பரஸ் குறையலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இமிடியேட்டாக கரும்பு நாட்டு சர்க்கரையும் மண்டவளத்தை கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டோம் முதல்ல. அதுக்கப்புறம் 1962க்கு கூப்பிட்டு கேட்டு அவங்க சரி இந்த டெம்பரேச்சர் எல்லாம் கேட்டாங்க. என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க டாக்டர் மூலியமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. டாக்டரும் சில மருத்துவர்கள் சொன்னாங்க. அந்த 2 மாத்திரைகளையும் வாங்கி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ நல்லா இருக்குது. இப்போ நல்லாயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். இது காய்ச்சல். இப்போ வெயில் காலத்தில் நம்மளுக்கெல்லாம் குளிர் காலத்தில் தான் காய்ச்சல் வரும், மழை காலத்தில் காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். ஆனால் மாடுகளுக்கு வெயில் காலத்தில் ஒரு காய்ச்சல். நாங்கள் டெம்பரேச்சர் எப்படி பார்த்தோன்னா, இந்த 2 காலுக்கு இடையில், முன்னங்கால் கடையில் அடியில் வச்சு நம்ம கை வச்சு பார்க்குறப்ப தெரிஞ்சுது. அப்புறம் பின்னாடி நம்ம சாணி போகிற இடத்துல அதோடைய பகுதி தொட்டு பார்க்குறப்ப கொதிச்சது. இப்போ இது எல்லாம் பார்த்து தான் சரி டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்ட்டு நம்ம முடிவெடுத்து தான் நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணோம். அதே எமர்ஜென்சி காலையில் 8லேருந்து சாயந்தரம் 8 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் பக்கத்தில் ஏதாவது ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. கால்நடை மருத்துவத்துக்குன்னே ஒரு அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ் இருக்குது. 2-3 சென்டருக்கு அனுப்பி வச்சு பார்ப்பாங்க. நாம் கூப்பிட்டதோட நைட் 8 மணிக்கு மேலே. அதனால் அட்வைஸ் மட்டும் பண்ணாங்க. மருந்துகளை ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க. நாமளும் வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்து இப்போ நல்லாயிருச்சு. இந்த வெயில் தாக்கத்தில் வரக்கூடிய அந்த காய்ச்சல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் ஒரு காலையில் ஒரு 11-12 மணிக்கு அந்த ஹீட் வர நேரத்திலேயே மாடுகளுக்கு தண்ணி மேலே ஊற்றி விட்டோம்னா இதுமாரி வராமல் அதை தவிர்த்துக்கும் அப்படிங்கிறது அவங்க நம்மளுக்கு கொடுத்த அட்வைஸு. இப்போ மாத்திரை என்ன மாத்திரைங்கிறது நான் எனக்கு பரிந்துரை பண்ண மாத்திரையே நான் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். பட் அதுதான் எல்லா மாட்டுக்கு உகந்ததுன்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொன்னாங்கங்கிற டேப்லெட்டை மட்டும் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அது எல்லா மாட்டுக்கு பொருத்தமா இல்லையேன்னு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அதனால் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன மாத்திரை அப்படிங்கிறது காமிக்கிறேன். நீங்களும் இது போன்ற ஒரு மாடுகளுக்கு ஒரு சூடு உடம்புல ஹீட் அடிக்குது அப்படின்னா என்னென்ன எச்சரிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல சர்க்கரை கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க. மண்டவெல்லாம் சர்க்கரை கொடுத்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அவசர சிகிச்சைக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இல்லைன்னா எப்பவும் நம்மளுக்கு உதவுறதுக்கு 1962 இருக்குது. கூப்பிட்டு கேட்டு ஆலோசனை கேட்டு பயப்படாமல் நம்ம மாட்டை காப்பாற்றலாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் புது அனுபவம். இப்போ ஒவ்வொன்றும் நாங்கள் கற்றுக்கிறோம். இந்த கற்றுக்கிட்டதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகேவா? இப்போ நல்லா இருக்குது. காமாட்சிக்கிட்ட சரியில்லாம போச்சு. இப்போ நல்லா இருக்கிறா. எங்களுக்கு அவ கண்ணே போட மாட்டேங்குது. தினமும் எப்போ போடுவான்னு காத்தே ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காகவே போயிட்டு இருக்குது. நல்லா ஆரோக்கியமாக துடிக்குது. கண்ணு குட்டி உள்ள நகருது, எல்லாம் பண்ணுது. ஆனால் இது அங்கே இயற்கையாக மேட்டிங் ஆனதுனால இது என்ன கால பருவன்னு எங்களால் கணிக்க முடியல. ஆனால் பின்னாடி கோலை தட்டுறதெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்குது. ப்ரௌன் கலரில் கோலை தட்டுது. இதையும் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.